नमस्ते। प्राथमिक पालतू जानवर फुल लेसन பார்க்க போகிறோம். पालतू जानवर வளர்ப்பு பிராணி डोमेस्टिक एनिमल. बिल्ली देखने में बाघ जैसे होती है. बिल्ली देखने में बाघ जैसी होती है. பூனை வந்து பார்க்கறதுக்கு புலியை போல இருக்கும். इसलिए उसको बाघ की मौसी कहते हैं. இதனால் வந்து ஆகையால் அதை வந்து புலியோட சித்தி அப்படி சொல்கிறாங்களாம். वह रात में अच्छी तरह देख सकती है. அது ராத்திரியில் நல்லா பார்க்கக்கூடியது. वह चूहों को पकड़ती है. அது எலியலை பிடிக்கக்கூடியது. वह दूध मलाई आदि बड़ी चाव से गाती है. அது வந்து பால் பாலாடை கட்டி முதலிய படி சாவ்சே ரொம்ப விருப்பத்தோடு சாப்பிடக்கூடியது. குத்தா குத்தா படா வஃபாதார் ஜான்வர்கள். பூனை நாய் குத்தா குத்தா படா வஃபாதார் ஜான்வர். நாய் பெரிய நன்றியுள்ள விலங்கு. வகு ஹமாரே கர் கி ரக்வாலி கர்த்தா ஹை. அது நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறது. நயே ஆத்மிகோ தேக்குகர் வகு பவுங்க்னே லக்தா ஹை. புதிய மனிதர்களை பார்த்தவுடன் அது குறைக்க தொடங்குகிறது. வகு பாத் ரோட்டி और மாंस खाता है. அது சாதம் ரொட்டி மற்றும் மாமிசம் சாப்பிடுகிறது. குத்தே கை தரக்கே ஹோத்தே ஹை. நாய்கள் பலவிதமாக இருக்கின்றன. குச் குத்தே ஷிகார் கர்னே மே படே தேஜ் ஹோத்தே ஹை. சில நாய்கள் வேட்டையாடுவதில் மிகவும் வேகமாக இருக்கின்றன. குத்தா ஹோஷியார் ஜான்வர்கள். நாய் வந்து திறமையான விலங்கு. காய் படி சீத்தி சாத்தி ஹோத்திகை. பசு வந்து மிகவும் சாதுவான விலங்கு. சப் தேசோமே லோக் இஸ்கோ பால்தே ஹை. எல்லா நாடுகளிலும் மக்கள் இதை வளர்க்கிறார்கள். வகு ஹம்கோ தூத் தேத்தி ஹை. அது நமக்கு பால் கொடுக்கிறது. दूध मीठा और पुष्टिकर होता है. பால் இனிப்பாக மற்றும் சத்துள்ளதாக இருக்கிறது. बच्चों के लिए गाय का दूध बहुत फायदेमंद है. குழந்தைகளுக்கு பசுவினுடைய பால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. हिंदू लोग गाय की पूजा करते हैं. ஹிந்து மக்கள் பசுவை பூஜை செய்கிறார்கள். और बड़े प्रेम से उसे पालते हैं. மற்றும் மிகவும் அன்புடன் வளர்க்கிறார்கள். बैल किसानों के लिए बहुत उपयोगी है. எருது விவசாயிகளுக்காக மிகவும் உபயோகமுள்ளது. वह गाड़ी खींचता है और गेत जोता है. அது வண்டி இழுக்கிறது மேலும் வயலை உழுகிறது. गाय और बैल हमारे देश की संपत्ति है. பசு மற்றும் எருது நம்முடைய நாட்டின் சொத்து. கோடா சமஜ்தார் ஜான்வர்கள். குதிரை புரிந்து கொள்ளக்கூடிய விலங்கு. வகு பகுத் தேஜ் தௌடதா ஹை. அது வேகமாக ஓடுகிறது. और बड़ा निडर होता है. பெரிய நிடர் டர்னா பயம் நிடர்னா பயமில்லாதது. வகு தோப் और बंदूक की आवाज़ सुनकर भी नहीं डरता. அது வந்து தோப்பு பீரங்கி மற்றும் துப்பாக்கி சத்தம் கேட்டாலும் பயப்படுறதே இல்லை. वह गाड़ी खींचता है.
அது வண்டி இழுக்கிறது. हम इस पर सवारी भी करते हैं. நாம் இதில் சவாரியும் செய்கிறோம். पुराने समय में घोड़े लड़ाई में बहुत काम आते थे. பழைய காலத்தில் பழைய சமயத்தில் குதிரை வந்து சண்டைக்கு மிகவும் உபயோகமானதாக இருந்தது. जानवरों में हाथी बड़ा है. விலங்குகளிலேயே யானை பெரியது. हाथी के एक लंबी सूंड होती है. हाथी के एक लंबी सूंड होती है. யானைக்கு ஒரு நீளமான தந்தம் இருக்கிறது. உசுசே, இது சூண்டுனா தும்பிக்கை, தாந்துனா தான் தந்தம். ஹாதி தாந்துனா தந்தம், ஒரு தும்பிக்கை இருக்கிறது. உசுசே வஹ் பாரி சே பாரி சீஜ் கோ உட்டாத்தா ஹை. அது தும்பிக்கை தும்பிக்கையினால் கணத்திலும் கனமான பொருட்களை தூக்குகிறது. ஹாத்தி கே தாந்த் லம்பே ஹோத்தே ஹை. யானையினுடைய தந்தம், தாந்த்னா பல், தந்தம் நீளமாக இருக்கிறது. அவர் படே கீம்தி ஹோத்தே ஹை. அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது. கோடை கி தரஹ் ஹாத்தி பர் பி லோக் சவாரி கர்த்தே ஹை. குதிரையைப் போலவே யானையிலும் மக்கள் சவாரி செய்கிறார்கள். ஜங்கலோ மே ஜஹான் காடி நகி ஜா சக்தி. காடுகளில் எங்கு வண்டி செல்வதில்லையோ வஹா ஹாத்தி சேஹி ஹாம் லேத்தே ஹை. அங்கே யானையினால் தான் வேலை செய்கிறார்கள். हाथी भारत में केरल और मैसूर के जंगलों में तथा अफ्रीका, बर्मा, श्रीलंका देशों में पाए जाते हैं. யானை பாரதத்தில் கேரளா மற்றும் மைசூரில் உள்ள காடுகளில், மேலும் ஆப்பிரிக்கா, பர்மா, ஸ்ரீலங்கா நாடுகளிலும் காணப்படுகிறது. தன்யவாத்.